கிசசுன் நபி கிதாபுடைய தமிழ் ரெக்கார்டிங் தான் இந்த ரெக்கார்டிங்கில் கேட்க போகிறீங்க. ஹைர். முதலாவது தலைப்பு சிலை வியாபாரி. சில 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஓர் ஊரில் மிகவும் பிரபலமான ஒரு மனிதர் இருந்தார். அவருக்கு ஆசர் எனும் பெயர். அவர் சிலைகளை விற்கக்கூடியவராக இருந்தார். அந்த ஊரில் மிக பெரிய வீடு ஒன்று இருந்தது. அந்த வீட்டில் நிறைய சிலைகள் இருந்தன. மக்கள் அந்த சிலைகளை தலை குனிந்து சஜதா செய்து வணங்கி வந்தனர். ஆசரும் அந்த சிலைகளுக்கு சஜதா செய்து வந்தார். இரண்டாவது தலைப்பு ஆசரின் மகன். ஆசருக்கு ஒரு நேர்வழி பெற்ற நல்ல மகன் இருந்தார். அவரின் அந்த மகனுக்கு இப்ராஹிம் என்று பெயர். மக்கள் இந்த சிலைகளுக்கு சஜதா செய்து அவற்றை வணங்கி வருவதை இப்ராஹிம் பார்த்தார். இந்த சிலையெல்லாம் வெறும் கற்கள் தான் என்பதை இப்ராஹிம் நன்காக அறிந்திருந்தார். மேலும் சிலைகள் பேசாது, நாம் பேசுவதை செவியுட்கவும் செய்யாது. சிலைகள் யாருக்கும் எந்தவித நலவையும் ஏற்படுத்தவோ அல்லது தீங்கு விளைவிக்கவோ இயலாதவை என்று அறிந்திருந்தார். சிலைகள் தங்களின் மீது வந்து அமரக்கூடிய ஈயை தட்டிவிடக்கூட இயலாதவையாக இருப்பதையும் அவர் கண்டார். இதையெல்லாம் பார்த்துவிட்டு மக்கள் ஏன் இந்த சிலைகளுக்கு சஜதா செய்கின்றார்கள் என்று தம் மனதிற்குள்ளே கேட்டுக்கொண்டார். மக்கள் ஏன் இந்த சிலைகளிடம் சென்று தங்களுடைய தேவைகளை வேண்டுகின்றனர் என்று தம்மை தாமே கேட்டுக்கொண்டார். மூன்றாவது தலைப்பு இப்ராஹிமின் அறிவுரை. இதையெல்லாம் பார்த்துவிட்டு அதிலும் அவர் தந்தையை இவற்றை வணங்குவதை கண்டு அவரால் பொறுமையுடன் இருக்க முடியவில்லை. எனவே இப்ராஹிம் தம் தந்தையை நோக்கி கேட்டார், தந்தையே, ஏன் இந்த சிலைகளை வணங்குகின்றீர்? தந்தையே, ஏன் இந்த சிலைகளுக்கு சஜதா செய்கின்றீர்? தந்தையே, ஏன் இந்த சிலைகளிடம் உங்கள் தேவைகளை கேட்கின்றீர்? நிச்சயமாக இந்த சிலைகள் பேசவும் செய்யாது, பேசுவதை செவியுற்றவும் இயலாதவை. நிச்சயமாக இந்த சிலைகள் எந்த நலவை ஏற்படுத்தவோ அல்லது ஏதேனும் தீங்கு விளைவிக்கவோ சக்தி பெறாதவை. உணவையும் பானத்தையும் கொண்டு சென்று இந்த சிலைகளுக்கு ஏன் வைக்கின்றீர்கள்? தந்தையே, நிச்சயமாக இந்த சிலைகள் உண்ணவோ பருகவோ செய்யாதவை. ஆசர் இந்த சத்தியத்தை விளங்கிக் கொள்ளாமல் இப்ராஹிமின் மீது கோபப்பட்டார். பிறகு இப்ராஹிம் தம் சமூகத்தாருக்கு அறிவுரை செய்ய ஆரம்பித்தார். அந்த மக்கள் கோபப்பட்டவரே தவிர சத்தியத்தை யாரும் விளங்கிக் கொள்ளவில்லை. மக்கள் திருவிழாவிற்கு வெளியில் சென்ற பிறகு இந்த சிலைகளை நான் உடைத்தெறிவேன், அப்போதுதான் இந்த மக்கள் இந்த சிலைகளை பற்றி விளங்குவார்கள் என்று இப்ராஹிம் கூறினார். நான்காவது தலைப்பு சிலைகளை உடைத்த இப்ராஹிம். பண்டிகை திருநாள் வந்ததும் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மக்கள் தங்கள் குழந்தைகளுடன் திருவிழாவிற்கு சென்றிருந்தார்கள். இப்ராஹிமின் தந்தையும் வெளியேறினான். எங்களுடன் வரவில்லையா என்று இப்ராஹிமிடம் அவர் கேட்கார். நான் நோயுற்றிருக்கின்றேன் என்று இப்ராஹிம் பதில் சொல்லிவிட்டார். மக்கள் அனைவரும் சென்று விட்டனர். இப்ராஹிம் மட்டும் ஊரில் தமது வீட்டில் தங்கியிருந்தார். இப்ராஹிம் சிலைகளிடம் வந்து, நீங்கள் பேச மாட்டீர்களா? நான் பேசுவது உங்களுக்கு விளங்கவில்லையா? இதோ இங்கே உணவு இருக்கின்றது, நீர் இருக்கின்றது. நீங்கள் சாப்பிட மாட்டீர்களா, குடிக்க மாட்டீர்களா என்று கோபத்துடன் அவற்றை நோக்கி கேட்டார். சிலைகள் மௌனமாக இருந்தன. ஏனெனில் அவை வெறும் கற்கள். கற்கள் ஒருபோதும் பேசாது. உங்களுக்கு என்ன நேர்ந்தது? நீங்கள் ஏன் பேசாமல் இருக்கின்றீர்கள் என்று இப்ராஹிம் கேட்டார். சிலைகள் அமைதியாக இருந்தன, ஒன்றுமே பேசவில்லை. அப்போது இப்ராஹிம் கோபமடைந்து கோடரியை எடுத்து அதை கொண்டு சிலைகளை ஓங்கி அடித்தார். யாருக்கும் அஞ்சாமல் அந்த சிலைகளை உடைத்தெறிந்தார். இப்ராஹிம் அவற்றில் ஒரே ஒரு பெரிய சிலையை மட்டும் உடைக்காமல் விட்டு வைத்தார். மேலும் அதன் கழுத்தில் கோடாரியை தொங்கவிட்டார். ஐந்தாவது தலைப்பு இதை செய்தவர் யார்? மக்கள் ஊர் திரும்பியதும் சிலைகள் இருக்கும் இடத்தில் நுழைந்தார். அந்த நாள் திருநாளாக இருந்தது. சிலைகளுக்கு சிரம் பணிந்து சஜதா செய்ய விரும்பினார்கள். ஆனால் மக்கள் திடுக்கிட்டு அதிர்ந்து போனார்கள். இதை கண்டு கைசேதப்பட்டு கோபமடைந்தார்கள். எங்கள் தெய்வங்களுக்கு இவ்வாறு தீங்கு செய்தது யார் என்று அந்த மக்கள் கேட்டார்கள். அத்தியாயம் 21 59வது வசனம். அதற்கு அவர்களின் சிலர்,
இளைஞர் ஒருவர் இவற்றை பற்றி அவதூறாக குறிப்பிட்டு வந்ததை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அவருக்கு இப்ராஹிம் என்று பெயர் சொல்லப்படுகின்றது என்று கூறினார். அத்தியாயம் 21 60வது வசனம். இப்ராஹிமே, எங்கள் தெய்வங்களை இவ்வாறு செய்தது நீர் தானே என்று அவர்களிடம் கேட்டார்கள். அத்தியாயம் 21 62வது வசனம். அதற்கு அவர்கள், அப்படியல்ல, இவற்றின் பெரிய சிலை இதோ இருக்கின்றது, இது செய்திருக்கும். எனவே அவை பேசக்கூடியவையாக இருப்பின் அவற்றுக்கு நீங்கள் கேளுங்கள் என்று கூறினார். 21 63வது வசனம். இந்த சிலைகள் வெறும் கற்கள் தாம் என்பதை மக்கள் அறிந்திருந்தனர். கற்கள் ஒருபோதும் செவியுட கூடியவையா பேசக்கூடியவையோ அல்ல என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். மேலும் பெரிய சிலையும் ஒரு கல்தான் என்பதை மிக நன்றாகவே அறிந்திருந்தனர். நிச்சயமாக இந்த பெரிய சிலைகளுக்கு நடக்கவோ அசைக்கவோ கூட சக்தி இல்லை. அவ்வாறு இருக்கையில் நிச்சயமாக சிலைகள் உடைப்பதற்கு சக்தி அந்த பெரிய சிலைக்கு இருக்கவே முடியாது. இப்ராஹிமே, சிலைகள் பேச மாட்டாது என்பது உமக்கு நன்றாகவே தெரியும். எனவே அவை உடைக்கவில்லை என்று மக்கள் கூறினார்கள். அப்படியென்றால் நீங்கள் இந்த சிலைகளை வணங்குவது எவ்வாறு சாத்தியமாகும்? அவை யாருக்கும் எந்த நலவையும் ஏற்படுத்தாது அல்லது எந்த தீங்கையுமே ஏற்படுத்த முடியாது. அவ்வாறு இருக்கையில் நீங்கள் இந்த சிலைகளிடம் உங்கள் தேவைகளை கேட்பது எவ்வாறு சாத்தியமாகும்? அவை பேசவோ செவியேற்றவோ சக்தி பெறாதவை. நீங்கள் எதையும் புரிந்து கொள்ள மாட்டீர்களா? நீங்கள் எதையும் விளங்கிக் கொள்ள மாட்டீர்களா என்று மக்களை நோக்கி இப்ராஹிம் கேட்டார். மக்கள் சிலைகளை போன்றே ஒன்றும் பேசாமல் மௌனமாக தலை குனிந்தனர். 6வது தலைப்பு, குளிர்ச்சியான நெருப்பு. மக்கள் அனைவரும் ஒன்று கூடி நாம் என்ன செய்வோம் என்று பேசிக் கொண்டனர். இப்ராஹிம் சிலைகளை உடைத்து விட்டார், மேலும் தெய்வங்களை இழிவுபடுத்துகின்றார். இப்ராஹிமுக்கு என்ன தண்டனை கொடுப்பது? இவர் செய்த இந்த காரியத்துக்கு என்ன கூலி கொடுப்பது என்று மக்கள் ஒருவரை ஒருவர் கேட்டுக்கொண்டனர். இவரை நெருப்பிலிட்டு எரியுங்கள், இவ்வாறு செய்வதன் மூலம் உங்கள் தெய்வங்களுக்கு உதவி செய்யுங்கள். 21வது அத்தியாயத்து 68வது வசனம் என்பது தான் அவர்களின் பதிலாக இருந்தது. அவ்வாறே நிகழ்ந்தது. நெருப்பை மூட்டி அதில் இப்ராஹிமை போட்டார்கள். ஆனால் இப்ராஹிமுக்கு அல்லாஹ் உதவி செய்தான். நெருப்பே, இப்ராஹிமுக்கு நீ குளிர்ச்சியாக சுகமளிக்க கூடியதாக மாறிவிடு. 21வது அத்தியாயம் 69வது வசனம் என்று அல்லாஹ் நெருப்பிடம் கட்டளையிட்டார். அவ்வாறே நிகழ்ந்தது. நெருப்பு இப்ராஹிமுக்கு குளிர்ச்சியானதாகவும் சுகமளிக்க கூடியதாகவும் ஆனது. நெருப்பு இப்ராஹிமுக்கு தீண்டவில்லை என்று அற்புதத்தை மக்கள் பார்க்கின்றனர். இப்ராஹிமுக்கு பாதுகாப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்கின்றார் என்பதை மக்கள் பார்த்தனர். அதை கண்டு அவர்கள் ஆச்சரியமுட்டு திகைத்து போனார்கள். 7வது தலைப்பு, என் ரப்பு, இறைவன் யார்? ஒரு நாள் இரவு நேரத்தில் இப்ராஹிம் நட்சத்திரத்தை பார்த்து, இதுதான் என் இறைவன் என்று கூறினார். சிறிது நேரத்திற்கு பிறகு அது மறைந்ததும், இல்லை, இது என் இறைவனாக இருக்க முடியாது என்று இப்ராஹிம் கூறினார். நிச்சயமாக நான் மறையக்கூடியவற்றை நேசிக்க மாட்டேன் என்று சொன்னார். பிறகு இப்ராஹிம் சந்திரனை அது பிரகாசத்துடன் உதயமாகுவதை பார்த்து, இதுதான் என் இறைவன் என்று கூறினான். சந்திரன் மறைந்ததும், இல்லை, இதுவும் என் இறைவனாக இருக்க முடியாது என்று இப்ராஹிம் கூறினார். பின்னர் சூரியன் அதைவிட மிக்க ஒளியுடன் உதயமாகும் போது, இதுவே என் இறைவன், இது எல்லாவற்றிலும் பெரியது என்று கூறினார். இரவு நேரமானதும் அதுவும் மறைந்து விடவே, இல்லை, இதுவும் இறைவனாக இருக்க முடியாது என்று சொன்னார். நிச்சயமாக அல்லாஹ் தான் என்றும் உயிருள்ளவன், அவனுக்கு மரணம் என்பது இல்லை. நிச்சயமாக அல்லாஹ் நிலைத்திருப்பவன், அவன் மறையக்கூடியவன் அல்ல. நிச்சயமாக அல்லாஹ் சக்தி மிக்கவன், அவன் எதுவும் மிகைக்க இயலாது. நட்சத்திரம் பலவீனமானது, ஏனெனில் அதிகாலையில் வெளிச்சம் அதை மிகைத்தது, அதனை தெரியாமலாக்கி விடுகிறது. சந்திரன் பலவீனமானது, ஏனெனில் சூரியன் அதை மிகைத்து ஒளிமயமாக்கி விடுகிறது. சூரியன் பலவீனமானது, ஏனெனில் இரவின் இருளும் மேகமூட்டங்களும் அதை மிகைத்து விடுகின்றது. நட்சத்திரத்தால் எனக்கு உதவி செய்ய முடியாது, ஏனெனில் அது பலவீனமானது.
சந்திரனால் எனக்கு உதவி செய்ய முடியாது, ஏனெனில் அது பலவீனமானது. சூரியனாலும் எனக்கு உதவி செய்ய முடியாது, ஏனெனில் அதுவும் பலவீனமானது. அல்லாஹ்வால் தான் எனக்கு உதவி செய்ய முடியும், ஏனெனில் அவன்தான் மரணிக்காமல் உயிரோடு இருப்பவன், மறைந்து போகாமல் நிலையாக இருப்பவன். அவன் சக்தி மிக்கவன், எதுவும் அவனை மிகைக்க முடியாது. 8வது தலைப்பு, அல்லாஹ்வே என் ரப்பு, இறைவன். அல்லாஹ் தான் தமது இறைவன் என்பதை இப்ராஹிம் அறிந்து கொண்டார், ஏனெனில் அவன்தான் என்றும் மரணிக்காமல் உயிரோடு இருப்பவன், அவன் மறைந்து விடாமல் நிலைத்திருப்பவன், அவன் சக்தி மிக்கவன், அவன் எதுவும் மிகைத்துவிட முடியாது. எனவே நிச்சயமாக அல்லாஹ் தான் நட்சத்திரங்களின் இறைவன், நிச்சயமாக அல்லாஹ் சந்திரனின் இறைவன், நிச்சயமாக அல்லாஹ் சூரியனின் இறைவன், நிச்சயமாக அல்லாஹ் தான் அகிலத்தாரின் அனைவரின் ஒரே இறைவன் என்பதை இப்ராஹிம் அறிந்து கொண்டான். அல்லாஹ் இப்ராஹிமுக்கு நேர்வழி காட்டி அவரை நபியாகவும் தன் நேசனாகவும் ஆக்கி கொண்டான். தனது சமுதாயருக்கு அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு கொடுக்கும் படியும் அவர்களை சிலை வணக்கத்தில் இருந்து தடுக்கும்படியும் இப்ராஹிமுக்கு அல்லாஹ் கட்டளை பிறப்பித்தான். 9வது தலைப்பு, இப்ராஹிமின் அழைப்பு பணி. இப்ராஹிம் தம் சமூகத்தாரை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து சிலை வணக்கத்தை விட்டு அவர்களை தடுத்தார். இப்ராஹிம் தம் சமூகத்தாரை நோக்கி, நீங்கள் எதை வணங்குகின்றீர்கள் என்று கேட்டார்கள். அவர்கள், நாங்கள் சிலைகளை வணங்குகிறோம் என்று கூறினார்கள். அதற்கு இப்ராஹிம் மக்களை நோக்கி, நீங்கள் அவற்றை அழைக்கும் போது அவை காது கொடுத்து கேட்கின்றதா, அல்லது அவை உங்களுக்கு நலவை ஏற்படுத்துகின்றதா, அல்லது தீங்கு விளைவிக்கின்றதா என்று கேட்டார்கள். அப்போது அவர்கள், இல்லை, எங்கள் மூதாதையர் இவ்வாறு வழிபட்டு இருப்பதை நாங்கள் கண்டோம் என்று கூறினார்கள். நான் இந்த சிலைகளை ஒருபோதும் வணங்க மாட்டேன், மாறாக நான் இந்த சிலைகளுக்கெல்லாம் எதிரியாவேன். நான் அகிலத்தாரின் அனைவருடைய இரட்சகனாகிய அல்லாஹை மட்டுமே வணங்குவேன். அவனே என்னை படைத்தான், பின் அவனே உங்களையும் என்னையும் நேர்வழிப்படுத்தக்கூடியவன். அவனே எனக்கு நேர்வழி காண்பித்தான், அவனே எனக்கு உணவளிக்கின்றான், அவனே குடிப்பாட்டுகின்றான். நான் நோயுற்றால் அவனே என்னை குணப்படுத்துகின்றான், மேலும் அவனே என்னை மரணமடையச் செய்கின்றான், பிறகு அவனே என்னை உயிர்ப்பிப்பான் என்று இப்ராஹிம் திட்டவட்டமாக கூறினான். நிச்சயமாக இந்த சிலைகள் எதையும் படைப்பதும் இல்லை, அதற்கு நேர்வழி காட்டுவதும் இல்லை. இவை யாருக்கும் உணவளிப்பதும் இல்லை, குடிப்பாட்டுவதும் இல்லை. எவரேனும் நோயுற்றால் இவை குணப்படுத்துவதும் இல்லை. இவை யாரையும் மரணிக்கச் செய்வதும் இல்லை, யாரை உயிர்ப்பிப்பதும் இல்லை என்று இப்ராஹிம் கூறினார். 10வது தலைப்பு, அரசருக்கு முன்னால். இப்ராஹிமின் வாழ்ந்து வந்த நகரில் பேரரசர் ஒருவர் இருந்தார். அவர் மிகவும் அநியாயக்காரராக இருந்தார். மக்கள் அவருக்கு சஜிதா செய்து வந்தனர். இப்ராஹிம் அல்லாஹ்வுக்கு மட்டும் சஜிதா செய்கின்றார், அவனை தவிர வேறு யாருக்கும் சஜிதா செய்வதில்லை என்ற செய்தி அந்த அரசர் கேள்விப்பட்டார். எனவே அவர் கோபமடைந்து இப்ராஹிமை அழைத்து வரும்படி சொன்னார். இப்ராஹிம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் அஞ்சாதவராக இருந்தார். எனவே அவர் அரசரிடம் வந்தார். இருவருக்கும் மத்தியில் நடந்த உரையாடல் இதோ. அரசர், இப்ராஹிமே, உனது இறைவன் யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன். அரசன், இப்ராஹிமே, அல்லாஹ் என்பவர் யார்? இப்ராஹிம், எவன் உயிர் கொடுக்க மரணமடைய செய்கின்றானோ அவனே. அரசர், நான் உயிர் கொடுக்கின்றேன், மரணமடையும் வைக்கின்றேன். அரசர் ஒருவனை அழைத்து கொலை செய்தார், மற்றொருவனை அழைத்து தண்டனை எதுவும் கொடுக்காமல் விட்டுவிட்டார். ஒருவனை கொன்று இன்னொருவனுக்கு உயிரோடு விட்டுவிட்டான். இவ்வாறே நானும் உயிர் கொடுக்கின்றேன், மரணமடையவும் வைக்கின்றேன். அரசர் இந்த அளவுக்கு மிகவும் அறிவற்றவராக இருந்தார். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கும் ஒவ்வொருவருக்கும் இவ்வாறே தன்னை படைத்த அல்லாஹ்வே அறிவானவன் என்று அறிவாளியாக இருக்க முடியும். அரசரும் தம் சமூகத்தாரும் அப்படியெனின் அல்லாஹ்வை அறிந்துவிட வேண்டும் என்று இப்ராஹிம் விரும்பினார். இப்ராஹிம் தைரியமாக அரசரை நோக்கி கூறினார், திட்டமாக அல்லாஹ் சூரியனை கிழக்கில் உதயச் செய்து நீ அதை மேற்கு திசையில் உதிக்க செய்ய முடியுமா என்று கேட்டார். அரசர் திகைத்து வாயடைத்து போனார். அதற்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் வெட்கத்தில் தலை குனிந்து போனார். 11வது தலைப்பு, தந்தையிடம் அழைப்பு பணி. இப்ராஹிம் தம் தந்தையை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்க வேண்டும் என்று நாடினார். அருமை தந்தையே, யாதென்றையும் கேட்க இயலாதா, பார்க்க இயலாதா, உங்களுக்கு எந்த தேவையும் பூர்த்தி செய்யாத
இயலாததுமான ஒன்றை ஏன் நீங்கள் வணங்குகின்றீர்கள்? எந்த நலவையும் ஏற்படுத்தாத, எந்த தீங்கையும் விளைவிக்காத ஒன்றை ஏன் நீங்கள் வணங்குகின்றீர்கள்? என் அருமை தந்தையே, நீங்கள் ஷைத்தானை வணங்குகின்றீர்கள். என் அருமை தந்தையே, ரஹ்மானே, அல்லாஹ்வை வணங்குங்கள். இதை கேட்டதும் இப்ராஹிமின் தந்தை கோபமடைந்து, என்னிடம் ஒன்றும் செல்ல வேண்டாம், என்னை விட்டுவிடு, நான் உம்மை அடித்து தண்டனை கொடுப்பேன் என்று எச்சரித்தார். இப்ராஹிமின் அறிவு மிக்கவராகவும் சாந்த குணமுடையவராகவும் இருந்தார். எனவே அமைதியான முறையில் தம் தந்தையிடம், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், நான் இங்கிருந்து புறப்பட்டு சென்று என் இறைவனுக்கு வணக்கம் செலுத்தி அவனை அழைக்கப் போகின்றேன் என்று கூறி தம் தந்தையிடமிருந்து விடை பெற்று கொண்டார். இப்ராஹிம் மிகுந்த கவலையுடன் எனவே அங்கிருந்து புறப்பட்டு வேறொருவர் ஊருக்கு சென்று தம் இறைவனை வணங்கி மக்களையும் அவன் பக்கம் அழைக்க வேண்டும் என்று கூறினார்.